ஹாய் ஹலோ. இப்போ நம்ம வந்து எப்படி டெலஸ்கோப் வந்து செய்கிறதுங்கிறத செஞ்சு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாமே வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன், எல்லோரும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய மெட்டீரியல் ஃபுல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். 75 எம்எம்மில் வந்து டம்மி ஒன்று, 75x50 எம்எம்மில் ரெடியூசர் ஒன்று, 32x50 25 எம்எம்மில் ரெடியூசர் ஒன்று, 40x32 எம்எம்மில் புஷ்ஷு ஒன்று, 32 எம்எம் பைப்பில் வந்து ஒரு 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 40x50 எம்எம் ரெடியூசர் அதிலே மாட்டியிருக்கோம், அந்த பைப்லேயே மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பைப்பு வந்து 40 எம்எம் பைப்பு. அந்த 40 எம்எம் பைப்புக்கு உண்டான அளவை வந்து போட்டிருக்கேன், என்ன இல்லைங்கிறத. அது வந்து பார்த்திங்க, அந்த பைப்பு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் 450 எம்எம், அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க அதனுடைய சைஸு. அதில் எம்எம் தெரியல அப்படின்னாக்க 18 இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு அளந்திங்கன்னா 18 இன்ச்சு வரும். மற்ற மெட்டீரியல் ஃபுல்லாக எம்எம்மில் நீங்கள் போய் அங்கே சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. பைப்புக்கும் வந்து பார்த்திங்கனாக்க நான் போட்டிருக்கத அப்படியே நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியலும் க்ளீனாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அப்படியே கடையில் நான் கொடுக்குற இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய் கடையில் காட்டினீங்கன்னா இருக்கிற ஜாமான் எல்லாமே ப்ளம்பிங் ஐட்டத்தில் உள்ளது தான் கொடுத்துருவாங்க. லென்ஸை மட்டும்தான் நீங்கள் அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ எதுலேயோ ஆர்டர் பண்ணிக்க போகிறீங்க. அந்த லென்ஸுக்கு உண்டான லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதிலேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பைப்பு லென்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் அங்கே கொடுத்துட்றேன். 50 எம்எம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 எம்எம். ஃபோக்கஸ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்த்து வந்து 700 எம்எம். இது வந்து ஐபிசி வந்து 25 எம்எம்மில் வாங்கியிருக்கோம். 3 வந்து சர்ஃபேஸை வந்து க்ளீனாக காட்டும். அதில் உள்ள பள்ளமேடுங்களை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தேய்பிறை வளர்பிறை இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3னுடைய பள்ளங்கள் ஃபுல்லாமே அவ்வளோ க்ளீனாக தெரியும். இன்னும் டீப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா 4 எம்எம் ஐபிசி வந்து வாங்கினீங்கன்னா அதில் 4 எம்எம் 6 எம்எம் அதுமாதிரி 10 இதெல்லாம் இருக்குது. நீங்கள் 8 எம்எம் அதெல்லாம் வந்து வாங்கி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் க்ளீனாக தெரியும். நம்மக்கிட்ட 4 இருக்குது, அது வந்து நம்மளாக ரெடி பண்ணது. அதை வந்து வீடியோ எடுத்து அப்புறம் போடுறோங்க. இப்போ பைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 50 எம்எம் பைப்பு வந்து 450 எம்எம் 460 எம்எம் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 18 இன்ச்சு தான். இந்த பைப்பும் 18 இன்ச்சு தான், அந்த பைப்பும் 18 இன்ச்சு தான். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஃபிட்டிங்ஸில் வந்து நான் பண்ணும்போது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வாங்க ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க தூரத்தில், இருக்கிறதுனாலும் இருக்கட்டும். இப்போ இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது வந்து ரெடியூசர் 40x50 எம்எம் ரெடியூசரில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு ஒன்று இருக்கும். இந்த பைப்பு வந்து போய் இதில் நிற்கிற மாதிரி ஒரு கோடு ஒன்று இருக்கும். இதில் தான் தைக்கணும், இதில் தைக்கக்கூடாது. இந்த பைப்பில் இந்த கோடு சின்னதாக ஒரு கோடு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அந்த சின்ன கோடை மட்டும் அப்படியே தேய்ச்சி எடுத்து பைப்பை உள்ளே விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு வந்து இந்தமாரி ஃப்ரீயாக போய்ட்டு வரணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெடியூசர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சால்ட்ரிங்கை வச்சு ஹோல்ஸ் பண்ணாலும் சரி, எதை வச்சு ஏதாவது ஹோல்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த நட்டு இருக்குது பாருங்கள், இதுமாரி ஒரு நட்டு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இதுமாரி திருவுறது கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுமாதிரி நட்டோடு செட்டாக தருவாங்க.
இது எதுக்குன்னா, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது லென்ஸ் அப்படியே நிற்க வைக்கிறதுக்காக டைட் பண்ணிங்கன்னா நின்றுக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த இதுமாரி ஃப்ரீயாக போகிற மாதிரி செஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இது பைப்பில் வந்து ஒரு பீஸு, இதுலேயே ஒரு பீஸ் எடுத்து அப்படியே இந்த அளவுக்கு வெட்டி இது மேலே வச்சு கம்மு போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி ஒரு டேப் அடிச்சுக்கங்க. அவ்வளோதான். இது எதுக்குன்னாக்க, பைப்பில் உள்ளே வந்து இது சின்ன பைப்பு, இது பெருசு. அதனால் உள்ளே போகும்போது இந்த லைட்டாக ஷேக்கிங், இல்லை மூமெண்ட் லைட்டாக ஷேக்கிங் ஆகும். அப்போ லென்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி வரும். அதனால் அந்த ஒதுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம். அப்போ ஃபுல்லாக இங்கே வரும்போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம், ஃபிட்டிங்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாண்டில் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் கேளுங்க. ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பை எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடுறேன். அதான் வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் மேலே கீழே தூக்குறது போகிறதுக்கெலாம் இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெலஸ்கோப்பை வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ லென்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லென்ஸு வந்து அமேசான்லேருந்து வாங்கினது. இது லிங்க் வந்து கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பாருங்க, இதுதான் லென்ஸு. இந்த இதில் எழுத்துலாம் பாருங்கள், காட்டுறேன். வந்து இதுதான் ஃப்ரண்ட்டில் உள்ள லென்ஸு, ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மேலே வந்து ஒரு சின்ன லென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், கீழே வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். 2 லென்ஸு சேர்த்த மாதிரி தெரியும். அதில் சின்ன பகுதி தான் மேலே இருக்கணும். நம்ம ஆப்ஜெக்டிவை பார்த்துருக்கணும். ஆப்ஜெக்டிவை பார்த்துருக்கணும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக மட்டம் பண்ணி எட்ஜ் பண்ணி அறுத்து பார்த்துங்க. சின்ன பகுதி மேலே இருக்க சின்ன லென்ஸு வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டேப்பு இதுமாரி இன்சுலேஷன் டேப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்தமாரி வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கீழே விட்டிங்கன்னா லென்ஸு உடஞ்சிரும். அதனால் நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு இப்போ இந்த 75க்கு 50 mm சொன்னேன்ல, இதை வந்து இதில் வச்சு அப்படியே நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த டம்மி கவர் எதுக்குன்னா, மேலே டஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்துட்டு டம்மி கவர் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த டம்மி கவர். இதுமாதிரி 2.5 இன்ச் பைப்பில் வந்து ஒரு சின்ன பீஸ் வாங்கிக்கிங்க. இதை வந்து மேலே வச்சு இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்ம ஏதாவது டெலஸ்கோப் எடுத்து பார்த்து முடிச்சுட்டு வீட்டில் எங்கேயாவது வைக்கும்போது
டஸ்ட்டு முன்னாடி லென்ஸில் படக்கூடாது அப்படின்றனால இந்த மாதிரி டம்மி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு இதாகாது. அடுத்தது இந்த பைப் எடுத்துக்கங்க. இந்த சைடு நான் வெட்டி ஒட்ட சொன்ன அந்த சைடை இது உள்ளே விடுங்க. அதேமாரி சால்ட்ரிங்கில் ஹோல்ஸ் போடும்போது இதை உள்ளே க்ளோஸ் பண்ணி இந்த ரெடியூசரை வந்து இதில் உள்ளே வச்சு போட்டு அது இதுக்கும் அதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு திரும்பி தனியாக பிரித்து எடுத்து அடியில் எந்த பிசுறும் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். உள்ளுக்கும் வெளியும் எடுத்துடணும், இதையும் எடுத்துடணும். அதேமாரி இந்த நட்டு நீங்கள் வச்சு ஃபிட்டிங்ஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இதில் இடிக்கக்கூடாது. அப்போ இடிச்சிச்சின்னா உள்ளே ஏறாத அளவுக்கு மட்டமாக வச்சு தான் ஒட்டணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஹோல்ஸுக்கு நேராக இந்த நட்டு போயிடும். வச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பின்னாடி வராது. இது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும், அழகாக வரும். அவங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அழகாக வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுல் டைட்டு, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, வராது, அசையாது, எதுவும் ஆகாது. ஓகே, இப்போ வந்து இந்த புஷ் எடுத்துக்குவோம். இந்த கப்ளிங் சைடோடு சொன்னேன்ல, அந்த கப்ளிங்கில் வந்து இந்த புஷ்ஷை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த பைப்பை 1 இன்ச்சு பைப்பு, அதாவது 32 mm சொன்னேன்ல, அந்த பைப்பை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு, இதை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான். இப்போ இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எடுத்துருவோம். இது வந்து கணக்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு டேப் எடுத்து இதுலேயும் முன்னாடி நம்ம அந்த லென்ஸில் அடித்த மாதிரி ஒரு டேப் எடுத்து இதில் சுற்றி அடித்து விட்ருங்க. அடித்து விட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணி, மெயினாக வந்து 3லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இது தேவை, ஸ்டாண்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கிங்க, ஸ்டாண்டு வாங்கி அழகாக பண்ணிக்கலாம். டெலஸ்கோப்லாம் வாங்க போனால் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். இது 3 மட்டும் வாட்ச் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் எதமாலும் இப்போ நான் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எவ்வளோ கிட்ட எவ்வளோ தூரம் பக்கத்தில் கூட எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம், எவ்வளோ லாங்லேயும் பார்த்துக்கலாம், ரொம்ப லாங்லேயும் பார்த்துக்கலாம், ரொம்ப கிட்டையும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் என்ன பாருங்கள், அதை லூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், திரும்பி எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வேணுன்னா நம்ம லென்ஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவை வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ பாயிண்ட் ஆகிடுச்சு, நம்ம அதில் பார்த்துக்கிட்டே பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாக்கா அப்படியே டைட் வச்சிங்கன்னா போதும், அப்படியே நின்றுக்கும், ஒரு இது கூட அசையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து நம்ம செஞ்ச டெலஸ்கோப்புடைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 3 வந்து எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வந்தோடனே எல்லாம் முதல்ல டெஸ்ட் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே வந்து 3 வந்து நம்ம
லைவ் 3ன்ட்டு ஒன்று போட்டு நம்ம சேனலில் போட்டிருக்குறோம். அந்த இதில் போய் பாருங்கள். இதனுடைய இமேஜ் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோ அடிக்கடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.